வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலுமே நேரம் தேதி திதியை பார்ப்பீங்கள்ல, அப்படிதாங்க. பொதுவாகவே நல்ல காரியமாக இருந்துச்சுன்னா அஷ்டமி நவமியில் தொடங்குவது நிறைய பேர் தவிர்த்துப்பீங்க. இந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்திங்கன்னா இழுபறையாக முடியும்னு கூட நினைக்கிறீங்களே, இது சரியா இல்லை தவறாங்க? நவமி நாளில் நாம் என்னென்ன செய்யலாம், நல்ல காரியங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற திதிகளை கொண்டாடுவதை போல தாங்க அஷ்டமி நவமி திதிகளை மக்கள் கொண்டாடுவது இல்லைன்னே சொல்லலாம். தங்களுக்கு பக்தர்கள் முக்கியத்துவம் அளிக்காததை அறிந்த அஷ்டமி நவமி ஆகிய 2 திதிகளும் மிகவும் கவலைப்பட்டு மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு இருக்குதுங்க. உடனே இறைவனும் பார்த்தீங்கன்னா உங்கள் இருவரையுமே கொண்டாடக்கூடிய விதத்தில் ஒரு செயல் செய்வேன்னு சொல்லி அஷ்டமியில் கண்ணன் அவதாரம் எடுத்த நாளாக அமைஞ்சிருக்கு. நவமியில தாங்க ராமர் அவதாரம் செய்த நாளாகவும் அமைந்திருக்குதுங்க. இதனால் நீங்கள் இந்த 2 திதிகளும் திருப்தி அடைந்தன. நம்மை மக்கள் கொண்டாட இறைவன் அவதரித்த நாளாக மாற்றிவிடுத்ததை அறிந்த மகிழ்ச்சி கடலில் இந்த திதிகள் மிதந்திருக்குதுங்க. ராமர் பிறந்தது தாங்க நவம திதின்னு ராம நவமியாக நம்ம கொண்டாடுறோம். கிருஷ்ணர் பிறந்த நாளை கோகுலாஷ்டமியாக கொண்டாடுவோங்க. இதன் மூலம் தாங்க பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்களுமே தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற நாளாக இருக்குதுங்க. அஷ்டமி நவமி ஆகிய 2 திதிகளுமே ஒதுக்க வேண்டியதில்லைங்க. இல்லை நீங்கள் அஷ்டம திதியில் ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தீங்கன்னா அன்று நீங்கள் கிருஷ்ணரை வணங்கிய பிறகு காரியத்தை தொடங்கலாங்க. அதே போல் நீங்கள் நவமி திதியில் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்வதாக இருந்தீங்கன்னா அது செய்தே முடிக்க வேண்டிய சூழ்நிலையும் நிர்பந்தமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ராமபிரான் சீதாதேவி அனுமனை வழிபட்டு அந்த காரியத்தை நீங்கள் செய்யலாங்க. ராமபிரான் சீதையை பிரிந்துபட்ட துயரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நவம திதியில் அவர் பிறந்த காரணத்தால் தான் நடந்ததுன்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. அந்த காரணத்தினால் தாங்க நவம திதி நாளில் சுப காரியங்களும் திருமணம், கிரக பிரவேசன்னு சொத்து வாங்குதல் போன்ற நல்ல செயல்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு நீங்கள் அஷ்டமி நவமி நாட்களை தேர்ந்தெடுக்கனாலும் நடைமுறையில் செய்யக்கூடிய மற்ற காரியங்களுக்கு நீங்கள் அது திதிக்குரிய தெய்வங்களை வழிபட்ட பிறகு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கினால் வெற்றி தாங்க உங்களுக்கு கிடைக்கும். ஜாதகத்தில் நீங்கள் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனும் இருந்துச்சுன்னா நவமியில் நீங்கள் சஷ்டி ஹோமம் செய்வது சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. நவமியில் நீங்கள் காவல் தெய்வ வழிபாடுன்னு எல்லை தெய்வ வழிபாடு தயக்கமின்றி நீங்கள் மேற்கொள்ளுங்க. நவமி திதியில் போட்டியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்க. இந்து மத சாஸ்திரத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா திதிகளில் 15 இருக்குதுங்க. இவைகளில் கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம்னு அதாவது வளர்பிறை தேய்பிறைன்னு 2 விதமாக கடைபிடிப்போம். ஒவ்வொரு திதிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குதுங்க. இவற்றில் தாங்க அஷ்டமி நவமி திதிகள் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்வதை தவிர்த்து விடுவதை பல காலமாக பின்பற்றி வருங்க. ஆனால் இந்த திதிகளில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான நன்மைகள் நடக்கும் தெரியுமாங்க? அந்த தெய்வங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. நவமி பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட கால கழிப்பு முறையில் தாங்க 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய நாளாக அமையுது. அஷ்டமி நவமி தினங்களில் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. இந்த நாட்களில் துவங்கக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா எளிதில் முடிவுக்கு வராமல் இழுபறி நிலையிலே இருக்குன்னு பலருடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க. அஷ்டமி நவமியில் சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு அனைவருக்கும் தெரிந்ததாக இருக்குது. ஆனால் இந்த நாட்களில் என்ன காரியத்தை செய்யலாம், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் கிடைக்குன்னு தெரியுமாங்க? அதே போல் நவமி திதியில் தசரத கௌசலை தம்பதியருக்கு மகனாக தாங்க பிறந்திருக்காரு ராமபிரானும். அன்றைய தினம் நீங்கள் ராமநவமி திருநாளாக கொண்டாடப்படும். அமாவாசை நாளுக்கோ பௌர்ணமிக்கு நாளுக்கு அடுத்து வரக்கூடிய 9வது நாள் தாங்க நவமியாக அமையுது.
நவமி திதியில் நாம் ஸ்ரீராம அவதரித்த நாளுங்க. தெய்வ அவதாரமாகவும் மிகப்பெரிய மன்னனின் மகனாகவோ இருந்த போதிலும் அவர் பட்ட துயரம் எல்லாம் நவமி திதியில் பிறந்தது தான் காரணம்னு பலருடைய நம்பிக்கையாக இருக்குது. நவமி திதியில் நல்ல காரியங்கள் தொடங்கப்படுவதில்லைங்க. நவமி திதி தெய்வீக காரியங்களுக்கு ஒரு ஏற்ற நாளுன்னே சொல்லலாம். திச்சை பெறுவதற்கு மந்திர ஜபம்னு மந்திர உபதேசம் ஹோமங்கள் ஆகிய செய்வதற்கு நவம திதி ஏற்ற நாளுங்க. அதே போல் எதிரிக்கு எதிராக வழக்கு தொடுக்க ஆயுதங்கள் பயன்படுத்த நீங்கள் எதிரிகள் மீது போர் தொடுக்க காரியங்கள் அஷ்டமி நவமியில் செய்வது சிறப்பான முடிவை தருங்க. தெய்வங்களுக்கு நீங்கள் நீண்ட கால வேண்டுதல்களை இந்த நாளாக நிறைவேற்றிக்கலாங்க. அஷ்டமி நவமி நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் இழுபறியாக இருக்கும். அஷ்டமி நவமி திதிகளில் எதிர்மறை எண்ணங்கள் தோற்றுவிக்கும்னு சொல்லப்படுது. ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனே இருந்துச்சுன்னா நவமியில் நீங்கள் செய்யக்கூடிய சண்டி ஹோமம் பார்த்திங்கன்னா சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. சண்டி ஹோமத்தால் சாபங்கள் தடைகள் விலகிடுங்க. லட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்குங்க. பகைவரும் நண்பர்களாக மாறிவிடுவாங்க. நவமியில் தெய்வங்களுக்கு உரிய பலி கொடுத்தல்னு காவல் தெய்வ வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு போன்றவற்றை நீங்கள் செய்யலாங்க. கஷ்டப்பட்டு சேமித்த பணத்தில் தாங்க நாம் வாங்கக்கூடிய தங்கமும் பார்த்தீங்கன்னா மேலும் பெருக என்ன செய்யணும் தெரியுமாங்க. எந்த நாளில் நாம் தங்கம் வாங்கினா அது மேலும் விருத்தியாக இருப்பது தெரிஞ்சுக்கிடுங்க. நம்மள பலரும் வாங்க ஆசையாகவோ தற்போதைய நெருக்கடி பொருளாதார தேவையாக நிறைவேற்றிய முக்கிய பக்க பலமாக இருப்பதுதாக தங்கம். தங்கம் வெறுமனே ஒரு ஆபரணமாக ஒரு உலோகமாக ஒரு பொருளாக மட்டும் நம் முன்னோர்களோ பார்த்ததில்லைங்க. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தரக்கூடிய மகாலட்சுமி தான் பார்க்குறோம். இன்று உலக அளவில் பார்த்திங்கன்னா பணத்தின் மதிப்பு மாறலாம், ஆனால் மதிப்பு குறைந்து இருக்குதாங்க. ஒவ்வொரு கிராம் தங்கமும் பார்த்திங்கன்னா அதன் மதிப்பு குறைந்ததே இல்லைன்னு சொல்லலாம். பணத்தின் மதிப்பை விட தற்போது பார்த்திங்கன்னா பல மடங்கு உயர்ந்த ஒரு பொருளாக தங்கத்தின் மதிப்பு இருக்குதுங்க. நம்முடைய முன்னோர்களாக இருந்தவங்க சரிங்க, தற்போது உள்ள நவீன காலமாக இருந்தாலும் சரிங்க, நாம் சேமிப்பில் நல்ல லாபம் தரக்கூடிய இருப்பது தங்கம் தாங்க. தற்போது இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழலிலும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய திடீர் பணம் தேவைக்கு எளிதாக பூர்த்தி செய்யக்கூடியது இந்த தங்கம் இல்லைங்க. அனைவருக்கும் குறைந்தபட்சம் 2 லட்சம் வரையிலான தங்கம் வாங்கி வைத்துக்கொள்வது அவசியம்னு பொருளாதார நிபுணர்கள் கூட சொல்வாங்க. இப்படிப்பட்ட மதிப்புமிக்க நம்முடைய தேவைக்கு கை கொடுக்கக்கூடிய தங்கம் வாங்க சிறந்த நேரம் எது, எப்போது நாம் வாங்கினா தங்கம் விருத்தி ஆகணும்னு தெரிஞ்சுக்கணுங்க. மக்கள் தங்கம் வாங்க வைக்க அட்சய திருதி தினத்தை ஒரு வியாபார நாளாக தற்போது மாறிவிட்டதுன்னே சொல்லலாம். அட்சய திருதியை தவிர்த்து வேறு எந்த நாளில் நாம் தங்கம் வாங்கினா அது பல மடங்கு பெருகுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க. உங்கள் லக்னத்தில் குரு இருக்கக்கூடிய நேரத்தில் தங்கம் வாங்கினீங்கன்னா அது பல மடங்கு விருத்தி ஆகுங்க. நீங்கள் தங்கம் வாங்க விரும்பும் நாளில் லக்னத்தில் குரு இருந்தாலே கோச்சரத்தில் குரு உங்களுடைய ஜென்ம லக்னத்தில் இருந்தாலும் தங்க நகை பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க. ஒரு நாளில் வரக்கூடிய குரு ஹோரையில் நீங்கள் தங்கம் வாங்குவது சிறப்பாக அமையுங்க. அதாவது குருவுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது நீங்கள் வாங்கலாம். அதிலும் குறிப்பாக வளர்பிறை காலத்தில் குரு சந்திர யோகம் இருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய ஒரு குரு ஹோரையில் நீங்கள் வாங்கக்கூடிய தங்கம் பார்த்தீங்கன்னா அது பல மடங்கு பெருகி நிற்குங்க. ஒரு மாதத்தில் வரக்கூடிய அஸ்தம நட்சத்திர நாளில் குரு ஹோரை வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்க சிறந்த நேரமாக அமையும். அஸ்தம நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் வாங்குவது மேலும் ஆகக்கூடிய நகை பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களை தேடித்தருங்க. கோசாரத்தில் குருவும் சூரியன் சந்திரன் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்க சிறந்த நேரமாக அமையுங்க. உங்களுடைய பொருளாதாரமும் ஐஸ்வர்யம் உயர வாங்கக்கூடிய தங்கம் நீங்கள் உழைத்து சேமித்த பணத்தில் வாங்கிடுங்க. இக்காரணத்தை கொண்டு நீங்கள் தங்கம் வாங்க கடன் வாங்க வேண்டாங்க. திதியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உலகில் யாருமே புகழும்படியான பெயர் எடுப்பவங்களாக இருப்பாங்க. ஸ்தல உடம்பு உடையவங்களாக இருப்பாங்களாம். மனைவி பிள்ளைகள் மேலே விருப்பம் இல்லாதவங்க தான் இருப்பாங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாள் தாங்க. நவமியில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற அனுமனியும் ஸ்ரீராமரையும் சீதையும் வழிபட்டு நீங்கள் செய்வதன் மூலம் உங்கள் காரியங்கள் வெற்றியாக முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கமெண்ட் பாக்ஸில்
ஸ்ரீராம ஜெயம் என 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.